வாலிப பிள்ளைகளுக்காக தான் பேசுகிறபடினால அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த நேரத்தில் கல்யாண காரியங்கள்லாம் பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நாள் நடக்க தானே போகுது இல்லையா? அதனால் அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட காரியம் தான் இனி நான் பேச போகிறேன். எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்கால திருமணம் அப்படின்னு பார்க்குறவங்கள ரெண்டு விதமாக மேரேஜ் நம்ம சொசைட்டியில் சொல்கிறாங்க. ஒன்று அரேஞ்சு மேரேஜ், இன்னொன்று லவ் மேரேஜ் இல்லையா? லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ். ஒரு காலத்தில் லவ் மேரேஜுங்கிறது ஒரு ரேர் திங்காக இருந்து, 100ல் ஒருத்தருக்கு தான் நடக்கும். ஒரு ஊரில் 100ல் ஒன்று தான் நடக்கும். அப்போ அந்த ஒன்று நடந்துன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடந்து அப்புறம் அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்து வளர்ந்து வர்றது வரைக்கும் அதை பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் தான் அதுக்கு அந்த காலத்தில் என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அது ஓடி போனது அப்படின்ட்டு. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பரபரப்பாக பேசுவாங்க. இப்போ இங்கே தலைகளாக மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? இப்போ ரேராக நடக்கிறது என்னது? அரேஞ்சு. அந்த அரேஞ்சுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஏதோ லவ்வில் ஃபெயிலியராக தான் இருக்குது. கடைசியில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதும் எப்படி இதுவாக இருக்குது. இது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் ஏற்கனவே உள்ளே புகுந்து காதல் காலத்தில் என்ன ஆயிடுச்சுது? தோல்வி கட்டு விட்டா. அதனால் இப்போ அரேஞ்ச் மேரேஜுக்குள்ளே போகிற நிறைய பேர் கூட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. அவங்களும் ஏற்கனவே என்ன செஞ்சுருப்பாங்க, யாராவது கேட்டேன், பேசி பழகி இருப்பாங்க. அப்போ காலங்கள் மாறிவிட்டது. இப்பொழுது அரேஞ்சு மேரேஜ், பெற்றோர்களால் பார்த்து வைக்கிற, இல்லைன்னா ஒரு வாழ்க்கை துணைவர் எப்படி வேணும்னு சிந்தித்து முடிவெடுக்கிற காலங்கள் இப்பொழுது இல்லை. ஏன்னா நாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த காலம் வேறு, இப்போ உள்ள பிள்ளைகள் வாழுகிற காலம் வேறு. அந்த சமுதாய சூழல் வேறு, இந்த சமுதாய சூழல் வேறு. அந்த காலத்தில் காதல் காலம்னா அப்படி உத்து பார்த்தாங்க. இப்போ பார்த்து வைக்கிறது, பெரியவர்களால் சின்னவர்களால் பார்த்து வைக்கிறது. சரி, ஓகே. இப்போது என்னன்னு சொன்னால், நிறையா பிள்ளைகளுடைய மைண்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், அது எப்படிங்க? ஏன்னா இந்த காலம் அப்படி சினிமா, சீரியல்ஸ், யூடியூப், கூகுள், இப்படி நிறைய உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை எல்லா ஊரில் இருக்கிற பிள்ளைங்க அறிகிற அப்படின்னால பிள்ளைகளுக்கு நம்ம மைண்டில் இருக்கிற மாதிரிலாம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வாழுகிற இந்த சொசைட்டியில் அவங்க மனசில் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? என்னடா இது, ஒரு நாள் வரும், அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு பையனை பார்த்து இவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி? முன்பின் அறியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை, முன்பின் அறியாத ஒருவன் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுறது? அதை மாதிரி ஒரு நாள் வரும், ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, இந்த பொண்ணை தான் நீ என்ன செய்யணும், நாங்கள் நல்ல விதமாக பார்த்துருக்கோம், நல்ல பொண்ணு பார்த்துருக்கோம், கல்யாணம் பண்ணு. பையனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. முன்ன பின்ன பார்க்காத, அறியாத ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறது? இப்போ பிரச்சனை என்ன? இப்போ நிறைய பேர் லவ் மேரேஜுக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் மெயின்லி எதுன்னு சொன்னால், நாங்கள் பார்க்காத, அறியாத, பேசாத, பழகாத ஒருத்தர் எப்படி, அப்படி தெரியாத அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி போய் ஒரு வாழ்க்கையை அவரோட இணைந்து செய்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? நான் பெரியவங்க இனி புரிஞ்சு கொண்டு பண்ண போகிறது கிடையாது. சின்னவங்களுக்காக உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன், ரைட்டா? அப்போது நிறைய வாலிப பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிறது என்னென்னு சொன்னால், லவ் மேரேஜ் இஸ் அ மஸ்ட். அந்த ஒரு ரொமான்டிக் பீரியட் வேணும். அதாவது நாம் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் நல்லதாக கெட்டதான்னு கண்டுபிடிச்சி தான் என்ன செய்யணும், மேரேஜ் பண்ணணும். அறியாத நபரோடு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கைப்படக்கூடாது. இது பெற்றோர் பிள்ளைகள் சொல்லுங்கள், பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் திங்க் பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, நாங்களாம் அப்படி யோசிக்கவே இல்லைடா. உண்மை தான், நாம் வாழ்ந்த காலம் வேறு, நீங்கள் கூகுள் இல்லாத காலத்தில் வந்தீங்க, யூடியூப்பெல்லாம் இல்லை அந்த நேரத்தில், இல்லை அப்படி தானே? இந்திய சொசைட்டி இல்லை. அன்றைக்கி அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது, இங்கிலாந்தில் நடக்கிறது நாம் பார்க்கல. நம்ம பக்கத்து ஊரில் நடக்கிறது, நம்ம ஊரில் நடக்கிறதும் பார்த்தா. அதனால் நம்ம மைண்டு வர, அவங்க மைண்டு வர, அவங்க மைண்டில் கேட்குறது இப்போ ஜஸ்டிஃபையபிள், கேட்குறது நியாயம். ஏன்னா இந்த சொசைட்டி அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க உலகத்தை. அதை பார்க்குற வேளை அவங்களுக்கு ஒரு மைண்டில் வருது, அறியாத ஒருவரை எப்படி திருமணம் செய்கிறது. சரி, இப்போது இந்த கேள்வியெல்லாம் வாலிப பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பனாக எழும்பி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. சொல்கிற வில்லிங்காக இருக்குங்களா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம், ரைட். கண்ட இடத்துலலாம் சொல்ல முடியாது, ரைட். ஆனால் நிறைய பேர்களுக்கு இருக்குது அந்த மைண்டு. அப்படி என்ன மைண்டு? இப்போது இன்றைய டாபிக் என்ன தெரியுமா? பேசி பழகாமல் அறியாத நபரை கல்யாணம் செய்வதா? நிறைய பேர் யோசிங்க, பிரதருக்கே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்திருக்கே, இதை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, நாங்கள் தெரியாமல் எங்கள் அம்மா அப்பா சொன்னதை பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இப்போ என்ன பார்க்குறோன்னா, சிந்தனை என்ன பண்ணால் அறியாத ஒருவரை
பேசாத ஒருவரை, பழகாத ஒருவரை நான் எப்படி? அப்போ லவ் மேரேஜுக்கு இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஜஸ்டிஃபிகேஷன்? அவசியம் என்ன செய்யணும்? ஆமாம், வெளிநாடுகள் அந்த கல்ச்சர் தான் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் அறியாத, தெரியாத, பழகாத நபரை எப்படி கல்யாணம் பண்ணுன்னு கேட்குறீங்களே, இப்போது பழகிறதுக்கு ஒரு நபர் வேணும் தானே? அந்த நபரை எப்படி அறிகிறது? புரிகிறதா? இப்போ நம்ம பழகிறதுக்கு, இப்போ லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதையும் நல்லதை கெட்டன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பழகிறவரை கண்டுபிடிக்கலாம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, உள்ளே பழக போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே காண்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஆண் பெண்ணை பார்க்குறான், ஒரு பெண் ஆணை பார்க்குறான். பெண்ணுக்கு ஆண் தேவை, ஆணுக்கு பெண் தேவை, அதுதான் பார்க்க முடியும். புரிகிறதா? அந்த உணர்வு தான் அங்கே வேலை செய்யுமே ஒழிய, அங்கே போயிட்டு நல்லவங்களா கெட்டவங்களா என்ன செய்ய முடியும்? அங்கே நல்லவங்களா கெட்டவனா பார்க்க மாட்டாங்க. ஆண்மை பெண்மையை தேடும், பெண்மை ஆண்மை தேடும். புரிகிறதா? இப்போ அவங்க சொன்னது. இப்போது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெண்ணை பார்க்காமல் பழகாமல் எப்படி நான் பண்ணுவது அப்படி கேள்வி கேட்டால், சரி அப்படிப்பட்ட ஒரு நபரை தெரிஞ்சுக்க போகிற வேலை, பழக போகிற நபரை எப்படி தெரிகிறது? இவரோட பழகலாமா பழகக்கூடாதா? ஏன்னா பழகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது? அது எலி பொறிகளில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான், வெளியேற செய்ய முடியாது, வர முடியாது. சரி, இப்போ கல்யாணத்துக்கு நமக்கு ஏற்ற ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும், பார்க்கணும், பேசணும், பழகணும். நாம் ஒரு பொருள் வாங்கணும்னு என்ன பண்ணுறோம்? ஜவுளி கடையெல்லாம் பக்கத்து பக்கமே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரு கடையில் இல்லைன்னா இன்னொரு கடையில் என்ன செய்யலாம்? கோல்டு ஜுவல்லரி கடையெல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு கடையில் இல்லைன்னா இன்னொரு கடையில் வாங்கலாம். அதை மாதிரி நிறைய நம்முடைய ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமாக தான் கடை இருக்குது. எதுக்கு ஒரு கடையில் இல்லைன்னா? அப்போது என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆணையோ பெண்ணையோ நான் தேர்ந்தெடுக்க செல்லுகிற பொழுது சரியானதை கண்டுபிடிக்கணும். நான் ஒரு 10 பேர்கிட்டே பழகணும். ஒரு 10 கடை ஏறி இறங்கினா தான் ஒரு பொருள் என்ன செய்யும், நம்ம உரிய விலையை ஒரு முறை பார்த்து வாங்க முடியும். அப்படி தானே? அப்போது எதிர்கால வாழ்க்கை துணையை நான் தேடணும்னு சொன்னால் நான் ஒரு 10 பேரோட பழகணும். பழகி பார்த்து சரி இது சரிப்பட்டார் விட்டுரும். அடுத்தது இப்படி பழக முடியுமா? ஏன்டா ஒரே நேரத்தில் 4-5 பேர்கிட்ட பழகிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் கிடையாதுங்க. நான் எல்லாம் என்ன பண்ணிருக்கேன், பகுத்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன், எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் எது செட் ஆகும்னு. அப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்டா பழகிறதே யாராவது ஒருத்தட்ட பழகுடா, ஏம்மா பழகிறதே ஒருத்தட்ட அப்படி தான் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 10 பேர்கிட்ட பழகுற என்ன காரணம்? இதில் யார் பெஸ்ட்டாக அதை என்ன செய்யணும்? இப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படித்தானே? ஏன்னா ஒரு தடவை பழகிட்டாலே அப்புறம் நல்லது கெட்டது பார்த்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது. அதான் எதிர்பாலின ஈர்ப்புங்கிறது. அங்கே போனால் பாலினம் தான் இருக்குமே வேண்டி எதிர்காலத்துக்கு நல்லதாக கெட்டான்னு என்ன செய்ய முடியாது. அதனால் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அதாவது ஒரு ஆளோட பேசி பழகி வாழ்கிறதுனால உங்களுடைய ஃப்யூச்சர் பார்ட்னரை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்குவேன்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழகிட்டோன்னா யாராவது ஒருத்தர் பழகிட்டீங்க தெரியுது, அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னும் அந்த ஏரியாவுக்குள்ளே போகாதனால கற்பனையில் சொல்கிறீங்க. சரியில்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டன் வந்துடுவேன். இது ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டு கிடையாது உள்ளே எட்டி பார்த்துட்டு வெளியே வர்றது. உள்ளே போனால் பொறி விழுந்துடும். எலி உள்ளே போகணுன்னு என்ன நடக்கும்? உள்ளே போய் நான் செக் பண்ணிவிட்டு வரேன், தேங்காயை தொங்க விட்டுருக்காங்களா, கருவாடை தொங்க விட்டுருக்காங்களா பார்த்துட்டு வேணா. இல்லை நீ எதை தொங்க விட்டு உள்ளே போனாலும் அவ்வளோதான் உங்கள் கதை. புரிஞ்சிட்டிங்களா? யாருக்கா புரியாமல் இருக்கா? சரி, புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், பழகும்போது சரி நம்ம பழகும் போகிறோம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டு இந்த கான்செப்ட் என்ன, இப்போ தற்காலத்தினுடைய மைண்ட் செட் என்ன, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பழகணும். அதனால தான் நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் போகலப்பா, ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டு இருக்கேன். நான் இல்லை, உதாரணமாக சொல்கிறேன், பழகிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் இது ஃப்யூச்சர் லைஃபு செட் ஆகும்னு பார்க்குறதுக்கு. ரைட். இப்போ பழக போன பிறகு என்ன நடக்கும் பாருங்கள். பழகுனா நான் கண்டுபிடிப்பேனா? இல்லை. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் காதலாக பழகி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனுக்கு 2 விதமான செட் ஆஃப் கேரக்டர் உண்டு, செட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் உண்டு, பிஹேவியர்ஸ் உண்டு. ஒன்று ஒயிட், இன்னொன்று பிளாக். கருப்பு சுபாவங்கள், வெள்ளை சுபாவங்கள். இப்போ நீங்கள் எங்கே வரவில்லை, உதாரணத்துக்கு இந்த ஐக்கியத்துக்குள்ளே வரவில்லை, உங்களுடைய எந்த செட் ஆஃப் குணாதிசயத்தை காட்டுவீங்க? நீங்களே பொதுவாக சொல்கிறேன். ஒயிட். கருப்பு எங்கே வேலை செய்யும்? வீட்டில் வேலை செய்கிற கருப்புங்க வேலை செய்யாது. கருப்பு சுபாவம் என்ன செய்ய வேலை செய்யுது. இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆணுக்குள்ளேயும் கருப்பு சுபாவம் இருக்குது, பொண்ணுக்குள்ளே என்ன இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் பழகிற வெள்ளை எப்படி எந்த சுபாவம் தான் வெளிப்படும்? ஏன்னா ஒருத்தரை நேசிக்கிற, ஒருத்தரை பிரியப்படுத்துகிற, ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிற, ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுற,
அந்த மணல் தான் இருக்குமே ஒழிய யாருக்குள்ளேயும் இருக்கிறதான பெருமையோ ஈகோவோ இல்லை என்றால் தாழ்ந்து போகாத தன்மையோ வேறு, அதாவது நெகட்டிவ் அந்த கேரக்டர், நெகட்டிவ் அந்த பிஹேவியர்லாம் என்ன செய்யாது. அதனால் நீங்கள் 5 வருஷம்ல 7 வருஷம் ஒரு ஆணோட பெண்ணோட பழகிட்டு இருந்தாலும், அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் பழகியிருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல் லவ் வைஸ். ஆனால் கல்யாணம் ஆனால் 7 மாதம் கூட நீடிக்காது. ஏன் தெரியுமா? அது அங்கே போனோன்னா என்ன வருகிறது, கருப்பு சுபாவம் எல்லாம் வெளியே வரும். இங்கே கருப்பு சுபாவத்துக்கு வேலையே கிடையாது. இங்கே பயங்கரவாதி, தீவிரவாதி, திருடன், அயோக்கியம், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், நல்லவா கெட்டவா எல்லாரும் என்ன சுபாவத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒரு பையனோட பழகிட்டு இருக்கிறவள, ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கிறவள ஒருத்தர் சந்தோஷப்படுத்தணும். பரிசு கொடுக்கறது, நல்ல வார்த்தைகளை சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் எப்படி அன்பாக பேசினா அவளுடைய மனம் குளிரும், இன்னும் கொஞ்சம் அன்பாக பேசினா அவன் மனம் குளிரும். இது இப்போ கல்யாணம் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பேசினா எப்படி அவளுக்கு மனம் குத்தும், இன்னும் கொஞ்சம் எப்படி பேசினா அவளுக்கு அப்படியே உடனே ஒன்று அப்படியே தூக்கு போட்டு செத்தலாம்னு தோன்றும் அப்படின்னு எப்போ சிந்திக்க வரும்? இப்போ எப்படி வரும்? இல்லாத இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, காட்டும். இது ஏறக்குறை பண்ணால் இது ஒரு வேடமிடும் காலம். ஏன்னா இது ஒரு இப்போ ஏர் ஹோஸ்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாகவே வேடமிடுவான். எப்படி நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வணக்கம் சொல்லுவாங்க, என்ன கேட்டாலும் கொண்டு கொடுப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ அருமையான சுபாவம் இருக்கும். அந்த ஏர் ஹோஸ்டஸை பார்த்தாலும் ஆம்பளைக்கு என்ன தோன்றும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு வாய்த்தா நல்லா இருக்குன்னு அவ்வளோ பொறுமை, அவ்வளோ தாழ்மை. 8 முறை 10 முறை சொன்னாலும் கேட்டதை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள வீட்டில் போய் தான் என்ன செய்யணும். இது அவங்களுடைய தொழிலுக்காக பண்ணுறது. வாடகை சுபாவம் இதெல்லாம் என்னது, நடிப்பு சுபாவங்கள். காதலனாக காதலியாக இருக்கும் பொழுது 2 பேர் என்ன செய்வாங்க, போட்டிக்கிட்டு கூட நடிப்பாங்க. நான் ரொம்ப நல்லவன் காட்டுறதுலேயே அவன் குறியாக இருப்பான், நான் ரொம்ப நல்லவன் காட்டுறதுலேயே ரொம்ப குறியாக இருப்பாங்க. 2 பேரும் ஆசையாக பேசுவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சந்திக்கிறதுல ஆசை, பேசுகிறதுல ஆசை, பார்க்குறதுல ஆசை. அதனால தான் அந்த விஷயந்தான் ஓடிட்டு இருக்குமே ஒழிய அவங்களுக்குள்ளே என்ன கெட்ட விஷயம் இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், நம்ம ஒரு ஆண் அந்த பெண்ணை நல்ல விதமாக ஃபீல் பண்ண வைக்கணும், அப்படின்னா சந்தோஷப்பட வைக்கணும். இதுதான் ஓடிட்டு இருக்குமே ஒழிய இந்த காலத்தில் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு என்ன பார்க்க முடியாது, நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்க்க முடியும். என்றால் அவருடைய கருப்பு சுபாவங்கள் வெளியே வராது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு தான் அதுவும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யாது. சிலருக்கு 1 வாரம் 2 வாரம் தெரியாது, ஒரு சிலருக்கு 2 மாதம் 3 மாதம் தெரியாது, சிலர் 1 வருஷம் கூட தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும். எதிர்மறை சுபாவங்கள் தான் வாழ்க்கையை என்ன செய்கிறது, தாறுமாறாக்கிறது. அந்த எதிர்மறை சுபாவங்கள் யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போது பழகிற காலத்தில் பிரியப்படுத்துகிற சுபாவம், சந்தோஷப்படுத்துகிற சுபாவம், மனம் புண்படக்கூடாது கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டான். அந்த பொண்ணுடைய மனம் புண்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அவள் கூட கொஞ்சம் கூட மனம் புண்படி பேச மாட்டான். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு எவ்வளோக்கு எவ்வளோ மனசை புண்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ண. காரணம்னா திருமணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற கருப்பு சுபாவம் வெளியே வரும். உதாரணமாக இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான், காதல் கல்யாணம் பண்ண பிறகு என்ன பண்ணுறான், அம்மாவிட்ட போய் அடிக்கடி என்ன செய்கிறான், பேசி நிற்கிறான், அம்மா சொல்கிற அட்வைஸ் எல்லாம் கேட்குறான். அப்போ தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, என்ன நீ என்ன இவ்வளோ நாள் பழகி பேசி இது பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா பின்னாலே நடந்துக்கிட்டு இருக்கிற, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க, அவங்க சொன்னால் தான் கேட்குற, பிரச்சனை ஆரம்பமாகுதா. அப்படி உட்காந்துருக்குறீங்க, அனுபவிச்சதில்ல, அனுபவிச்சதாச்சே அப்படி. அதனால் அப்படியே உறைந்து போய் உட்காந்துருக்குறீங்க, சரியா? அப்போது இது வரைக்கும் அதெல்லாம் வரல, அப்பா அம்மா எல்லாம் திரைக்கே வரல, இப்போ தான் வர்றாங்க. இப்போ பையன்கிட்ட போய் அப்பா பேசிகிட்டு இருந்தால் இந்த அம்மாவுக்கு என்ன வருது, நீ அங்கேயே இருப்பா, நீ என்ன எதுக்கு தான் கல்யாணம் பண்ணி எனக்கு தெரில, எப்போ பார்த்தாலும் அம்மா, எப்போ பார்த்தாலும் அப்பா. அதை மாதிரி இந்த பொண்ணு எப்போது கொஞ்சம் அம்மா அப்பாவுடைய நல்ல சுபாவங்களை சொன்னால் போதும், அப்போ எங்கள் அம்மா அப்பா மோசங்கிறியா, பிரச்சனை ஆரம்பிக்குதா. இதுவரையில் இவங்களுக்கு தீர்மானம் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் வரல. காதெல்லாம் இருக்கும் பொழுது கடத்தருக்கு போயிருப்பாங்க, ஜவுளி கடைக்கு போயிருப்பாங்க, பல விஷயங்கள் போயிருப்பாங்க. தீர்மானிக்கிறதுல ஒரு குரூப் போட்டி போடுவாங்க, உனக்கு விருப்பமானது செய், உனக்கு விருப்பமானது செய், உனக்கு பெஸ்ட்டாக நீ சூஸ் பண்ணு. அப்போது அந்த நாட்களில் என்ன இருக்கும், உனக்கு பிடிச்சதான் எனக்கு பிடிச்சது. ஆனால் கல்யாணம் பிறகு ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த வேலை செய்கிறதா அந்த வேலை செய்கிறதா. அவன் சொல்கிறான் நீ வீட்டிலே இருமா, நான் போய் வேலை செஞ்சுட்டு வரேன். அவன் என்ன சொல்லுவான், நான் படிச்சுக்கிட்டு சும்மா வீட்டில் இருக்கிறதா, நீ மட்டும் ஊர் சுற்றிட்டு வர, நான் மட்டும் வீட்டை சுற்றிட்டே இருப்பேனா, அந்த வேலைலாம் ஆகாது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையாக உருவெடுக்கும். இப்படி தான் கருப்பு சுபாவங்களும் வெளியே ஆரம்பிக்கும். தேர்வு பண்ணுறதில், தீர்மானம் எடுக்கிறதுல அவன் டெலிஃபோன் பேசிகிட்டு இருப்பான்,
இந்த அம்மாவுக்கு உடனே என்ன வரும்? முதல்ல பேசுனதெல்லாம் கரெக்டாக இருந்தது, போக சத்தம் ரொம்ப இறங்குது. ஒரு விதமாக அவன் மூஞ்சி என்ன திரும்பி திரும்பி பார்க்குறானே ஒரு முறை, திருட்டுத்தனமாக இருக்க, ஒன்றும் புரியலையே. சரி, ஒரு வழியாக அவன் சமாளிச்சுட்டு முடிஞ்சோடனே என்ன கேட்குறான், யார்கிட்ட பேசுனீங்க? ஏம்மா அப்படி கேட்குற? ஏன் ஒரு ஒய்ஃப்னை கேட்கக்கூடாதா? இல்லைப்பா, நீ கேட்குற முறையே சரியில்லையே. அப்போ நான் முறை கெட்டவனா? ஒரு கணவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கிறத கேட்குறதுக்கு ரைட்டு கிடையாதா? அப்புறம் என்ன வருது? நீ பேசுகிற பதில் சந்தேகமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரில. சரி, அலுவலகத்தில் தான் வந்துட்டு அப்புறம் ஏன் அவள் உன்னை ஃபோன் பண்ணி கேட்குறா? இல்லைம்மா, முக்கியமான ஒரு ஆஃபீஸ் மேட்ரு, ஒரு முடிவு எடுக்கணும், அதனால் கேட்டா. இது சரிப்பட்டு வராது. நான் அப்போவே உன்னை சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் என்ன செய்கிறது, வேறு வழியிலன்னு உன்னை ஏற்றுக்கிட்டேன். இப்போது பிரச்சனை புரிகிறதா? இப்படி நான் ஒவ்வொன்றா பட்டியல் போட்டு டைம் போயிடும். இப்படித்தான் கருப்பு சுபாவங்கள் என்ன செய்யும். ஆக நான் சொல்ல வருகிறது என்னென்னு சொன்னால், அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை வருஷம் காதலித்தாலும் காதலிக்கிற காலத்தில் நீங்கள் காதலிக்கிற நபருடைய உண்மையான சுபாவங்களை கண்டுபிடிக்க மாட்டீங்க. உங்களை திருப்திப்படுத்துகிற சுபாவங்கள் மட்டும்தான் அந்த நாட்கள் வெளியே வரும். அந்த கருப்பு சுபாவங்கள், நெகட்டிவ் அந்த பிஹேவியர், அந்த ஆட்டிடியூட்ஸ், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்போ தான் வெளியே வரும்? அதனால் காதலிச்சா பேசலாம், பழகலாம், கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அவங்களுடைய தப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த பொண்ணு சரி வராது, இந்த பையன் சரி வர முடியாது, வராது அப்படி நினச்சாலும் என்ன நடக்குன்னா, யூ கேனாட் மேக் எ ரிட்டர்ன். நீ வர மாட்ட, உன்னால் முடியாது. அதுதான் காதல் வலைகிறது. எதிர்பாலின இருப்புக்குள்ளே நீ விழுந்து விட்டாய் என்று சொன்னால், நீ பழகின நபர் ஒரு பயங்கரவாதியாக இருந்தாலும் அவன் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. எதிர்பாலின இருப்புக்குள்ளே விழுந்து விட்டால், நீ பழகின அந்த பெண் பலரோடு பழகின பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, சினிமாவிலெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களே, நான் ஏற்றுக்கிறேன்னு என்ன செய்வாய் சொல்லு? நீ என்ன செய்வ? வர முடியாது. ஆகையால் பழகி பேசி அப்படி என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் வாழ்க்கை துணை தீர்மானிப்பேன் என்று சொன்னால் அது நடக்கிற காரியம் அல்ல. ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கேற்ற விதமாக உன்னுடைய வாழ்க்கை துணையை தேடு. அதில் மேடு பள்ளங்கள் வரலாம், குறைநிறைகள் வரலாம், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீ எவ்வளவு தான் பேசினாலும் பழகினாலும் உன்னுடைய எதிர்காலத்திற்குரிய கண்டுபிடிக்க மாட்டாய். உள்ளே சென்ற பிறகு எலியானது பொறிக்குள் சென்றது போல தான். உள்ளே சென்று நல்லது கெட்டதை பார்த்துவிட்டு என்ன செய்ய முடியாது, நீ வெளியே வர மாட்டாய், பொறி விழுந்து விடும். அதற்கு போல நீ மாட்டிக்கொள்வாய். எனவே கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய வார்த்தைகள் வழியிலே, உன்னுடைய நல்ல ஆலோசகர்களுடைய வழிகளிலே, நல்ல பெற்றோருடைய அக்கறை சார்ந்த வழிகளிலே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணை தேடு. எல்லாவற்றிலும் சில பிரச்சனைகள் உண்டு. அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய ஃபெயிலியர் தான். ஆனால் ஃபெயிலியருக்கு மத்தியிலும் கர்த்தரோட நீ என்ன செய்யலாம்? வாழ்ந்து தோல்விகளை என்ன செய்யலாம்? வெற்றியாக்கலாம். எனவே இந்த சிந்தனை அடிப்படையாக வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காதே. கர்த்தர் உதவி செய்யும்படியாக அவருடைய கிருபைகள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.